தமிழ் வணக்கம். பாருங்கள், நம்ம இன்றைக்கி கோதுமை ரவா பொங்கல் செய்ய போகிறோம். பாருங்கள், கோதுமை ரவா ஒரு கப்பு 200 ரவாவுக்கு எடுத்துக்கிட்டோம். ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான உப்பு. பாருங்கள், ஒரு 200 பால். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோமே. பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த கோதுமை ரவாவை இதில் போட்டுருவோம். இதில் போட்டு இந்த பால் பாருங்கள், ஒரு 200 பால் இதையும் இதில் போட்டுருவோம். அடுத்து பாருங்கள், இந்த உப்பு இவங்களுக்கு தேவையான இந்த உப்பு இதில் சேர்த்துருவோம். அடுத்து பாருங்கள், இதை தாண்டி இந்த 200 பால் இது ரவா இருக்கு இல்லையா, இதில் 200 பால் போட்டிருக்கோம். அது இல்லாமல் தண்ணியும் 200 தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த 200 தண்ணி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறோம். ஒரு 1/4 கப்போட குறைவாக ஊற்றிக்கிடுவோம். போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் மேஸ் அடுப்பில் நம்ம பொங்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வச்சுட்டோம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். இப்போ இது என்ன செய்யணும்னா, அடி பிடிக்காமல் இதை கிண்டணும். ஏன்னா இது சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால இதை அடி பிடிக்காமல் கிண்டணும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக பொங்கணும். கொஞ்சம் கூட வச்சிட்டோம்னா பொங்கி வந்துடும். அதனால் டக்கு டக்குன்னு குறைச்சிக்கிறணும். குறைச்சிக்கிட்டு பொங்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், அப்போ தான் நம்ம ஸ்டவ்வை நிறுத்தி செஞ்சால் தான் அடி பிடிக்காமல் செய்யலாம். இப்போ ஸ்டவ்வை நிறுத்தி தான் செய்யணும். பாருங்கள், அருமையாக வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இதுதான் பதம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆரசினோன்னா நல்லா கட்டி ஆயிரும். இந்த சாப்பாடு மத்தியான சாப்பாட்டுக்கு இதில் 1 கப்பு வச்சு வெள்ளை சாதம் வச்சு சாம்பாரோ குழம்போ ஏதோ ஊற்றி சாப்பிட்லாம். பால் ஊற்றி பொங்கியிருக்கிறதுலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பசிக்கு டக்குன்னு கொஞ்சம் கோதுமையை போட்டு பால் ஊற்றி பொங்கி இது மாதிரி ஊட்டி விடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு ஊட்டினோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொங்கல் கோதுமை பொங்கல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், தண்ணி போட்டு கரைச்சி சாப்பிட்டுக்கறலாம், கஞ்சியாக கரைச்சி சாப்பிட்டுக்கறலாம், மோர் போட்டு சாப்பிட்டுக்கறலாம், எல்லா இதுக்கும் சாப்பிட்டுக்கறலாம். நமக்கு வயசானவங்க பெரியவங்க நமக்கு ஒரு மாதிரி கறக்கமாக இருக்குன்னா கொஞ்சம் கோதுமை போட்டு பொங்கி மோர் போட்டு கரைச்சி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் மோர் போட்டு கரைச்சி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அருமையான கோதுமை பொங்கல். பாருங்கள், இந்த பொங்கல் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு நம்ம காலையில் இட்லி கூட 1 கப்பு இது வச்சுக்கறலாம். இட்லி 2 இட்லி வச்சு 1 கப்பு கோதுமை பொங்கல் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். எல்லா குழம்புமே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் ஊற்றி பொங்கி இருக்கிறதுனால எல்லா குழம்புக்கும் இது செட் ஆகும். அருமையான கோதுமை பொங்கல். பாருங்கள், இது மாதிரி சாதமாக சாப்பிடாம சைடில் இப்படி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. சோறு தான் சாப்பிடணுன்ட்டு இதுலேயும் சாதமும் அரிசியும் கோதுமையும் ஒன்றா தான் இருக்குது. எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது சுகருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மாற்றி சாப்பிடுமே, கலர் மாற்றி சாப்பிடுவோமே, அது மாற்றி சாப்பிட்டுக்கலாம். அருமையான கோதுமை பொங்கல். பாருங்கள், நான் மேச அடுப்பில் வச்சு பொங்கியிருக்கேன். இதில் வச்சு பொங்கனால ரொம்ப ஜாக்கிரதையாக பொங்கணும். இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் விட்டோம்னா கரைஞ்சி போயிடும். அதனால் நிறுத்தி மூடி வச்சு நிறுத்தி இப்போ பொங்கலை வேக வச்சுருக்கோம். இது இப்போ வெந்துட்டாங்க. இவங்க நல்லா வெந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா கட்டியாக ஆறினோடனே நல்லா இப்படி கட்டியாக வந்துடும். நம்ம கஞ்சியாகவும் சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு இட்லி தோசைக்கு பதில் ஒரு தோசை இந்த பொங்கல் ஒரு கப்பு வச்சு சாப்பிட்டுக்கறலாம். இட்லி 1 இட்லி சாப்பிடலாம். சப்பாத்தி போட்டால் சப்பாத்தி, உப்புமா, புட்டு இதுக்கெல்லாம் சைடில் 1 கப்பு வச்சுக்கறலாம். இது பொங்கிக்கறலாம். புட்டு செஞ்சோம்னா புட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கறலாம். அதுக்குள்ளே சட்னி இதுக்கு ஈக்குவலாகும். பாருங்கள், அருமையான கோதுமை பொங்கல் இந்த பொங்கலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு இது மாதிரி ஊட்டி விடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.